Hello friends, welcome back to our channel Mauriha Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீடே கமகமன்னு மணக்கிற மாதிரி சாம்பார் வைக்கணும்னா இந்த மாதிரி சாம்பார் பொடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்போ நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாம்பார் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு 1/2 கப், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து கொத்தமல்லி 1 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். இது கூடவே 15லிருந்து 20 வரைக்கும் இருக்கிற காஞ்ச மிளகாய், வரமிளகாய், உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நார்மல் வரமிளகாவும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 4 கொத்து எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். இதை கடாயிலையும் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன், அதனால் ஹீட் சீக்கிரமாக இதில் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கைவிடாமல் வறுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதை 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த திங்ஸை நான் வறுத்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாம்பார் பொடியை இந்த மாதிரி நம்மளே செஞ்சு அதை வீட்டில் செய்யும்போது கூடுதல் சுவையாக இருக்கும் சாம்பார். அதே மாதிரி இந்த சாம்பார் பொடியை சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மசாலா குழம்பு வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இது 1 டேபிள் ஸ்பூன் போடும்போது, இந்த பொடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் அப்படிங்கிறது இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா மொறுமொறுன்னு மாறி இருக்கும். அதை நசுக்கி பார்க்கும்போது அது நல்லா மொறுமொறுன்னு உடைஞ்சிரும். அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் இதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நான் மண் சட்டியில் வச்சுருக்கிறனால டக்குன்னு கருகிரும். ஸோ என்ன பண்ணுறேன், கடகடன்னு எடுத்து நான் மாற்றிட்டேன் ஒரு பிளேட்டுக்கு. இது நல்லா ஃபேன் கடியை வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா திங்ஸையும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நான் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் வறுத்து போட்டுக்கோங்க. நான் பொடி பெருங்காயம் போட்டிருக்கேன். சால்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பூச்சி பிடிக்காது அதுக்காக. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ளேவர் இது சூப்பராக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு. ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் 7 டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 ரூபீஸில் 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.